தமிழக சட்டசபையில இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுற நிலையில எந்தெந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்னு மாபெரும் 7 தமிழ் கனவுன்னு 7 முக்கிய அம்சங்களை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. தமிழக சட்டசபையில இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையோட தொடங்குச்சு. அதை தொடர்ந்து அன்னைக்கு நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்துல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் முதல்வர் பதிலுரை ஆகியவை பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி பிப்ரவரி 13ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குச்சு. 14ஆம் தேதியும் விவாதம் தொடர்ந்த நிலையில பிப்ரவரி 15ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டம் மீண்டும் இன்று காலை 10 மணிக்கு கூடுது. அப்போ 2024-2025 ஆண்டுக்கான தமிழக அரசுடைய பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறாரு. பிப்ரவரி 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய இருக்காரு. பட்ஜெட் ஆனது ஆண்டுதோறும் மார்ச் மாதத்துல தாக்கல் செய்யப்படும். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குறதால அதற்கான அறிவிப்பு வெளியானா தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கும். அதனால புதிய திட்டங்கள் எதுவும் வெளியிட முடியாத நிலை ஏற்படும். அதனால பிப்ரவரி மாதமே பட்ஜெட் இப்போ தாக்கல் செய்யப்படுது. இந்த பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் மாபெரும் 7 தமிழ் கனவுங்கிற பெயர்ல தமிழக அரசுடைய பட்ஜெட்ல 7 முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிற தலைப்புல சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகிய அம்சங்களை ஒட்டி பட்ஜெட் அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாய் தமிழும் தமிழர் பண்பாடும்னு 7 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. அதனால இந்த 7 விஷயங்களை ஒட்டி தமிழக பட்ஜெட்ல அதிக அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.